Hello everyone. In this video, we are going to see about types of polymerization method. Last classல நாம polymers உடைய classifications, basic concepts of polymers, how the copolymers are formed and their types எல்லாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல types of polymerizations பார்க்க போறோம். So இந்த polymerization என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is a process through which large number of monomer molecules react together to form a polymer. Okay. So என்ன பண்ணுவாங்க இந்த பாலிமரைசேஷனுக்கு? நமக்கு வந்து தெரியும் பாலிமர் அப்படின்னு சொன்னா பாலி மீன்ஸ் மெனி, நிறைய, மெர் மீன்ஸ் யூனிட், நிறைய யூனிட் ஜாயின் பண்ணி கிடைக்கிறது தான் பாலிமர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த மாதிரி நிறைய பாலிமர்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா, லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் எடுத்து அதை நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ரியாக்ட் டுகெதர் கிடைக்கிறதா நம்ம பாலிமர் சொல்லுவோம். ஒரு பெரிய செயின் அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? அந்த பெரிய மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னா அது பேரு தான் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸ் சின்ன மோனோமர்ஸ்ல இருந்து பெரிய பாலிமரா கன்வெர்ட் பண்றதுக்கு பாலிமர் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பாலிமர் சேர்ந்து உண்டாகிற அந்த ப்ராசஸ் தான் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். இந்த பாலிமரைசேஷன் அது உருவாகிறது வந்து மேபி லீனியர் ஃபார்ம்ல இருக்கலாம், ஆர் மேபி பிரான்ச் ஸ்ட்ரக்சர்ல இருக்கலாம். லீனியர் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட் வேல வந்து பாலிமர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். பிரான்ச் அப்படின்னு சொன்னா கிளை வழியில வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? They can also assume the shape of complex three-dimensional network. இந்த பாலிமரைசேஷன் மாலிகுலுடைய ஷேப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணும், as well as three-dimensional network ஆன நமக்கு சொல்லும். ஓகே. சோ இந்த பாலிமர்னா என்னது? முத்து மாலை சேர்க்கிறோம் இல்லையா, முத்துகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மோனோமர்ஸ். ஒரு முத்தும் ஒரு மோனோமர்ஸ். அந்த முத்து எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்ள கோத்து நம்ம ஒரு பெரிய செயினா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பாலிமர். அப்போ அது எந்த ஷேப்க்கு வருது, அது எந்த டைமென்ஷனல் நெட்வொர்க்ல இருக்கிறதுன்றது எல்லாமே we can easily identify by studying this polymerization. There are several categories of polymerization. நிறைய கேட்டகரி இருக்கு. அதுல இந்த நாம இன்னைக்கு பாக்குறது ஸ்டெப் growth polymerization பார்க்க போறோம், செயின் growth polymerization, condensation polymerization. பாலிமரைசேஷன்ல நிறைய இருந்தாலும் நம்முடைய சிலபஸ்ல 3 கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஸ்டெப் growth, ஒன்னு செயின் growth, ஒன்னு condensation. ஷார்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் growth அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த 2 மாலிகுல்ஸ் சேர்ந்து அடுத்த மாலிகுல்ஸ் கொடுக்கறது, அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் growthல பாலிமர் ஃபார்ம் ஆகும். செயின் growth அப்படின்னு சொன்னா செயின் போல லீனியர்ல உனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீனியராகவும் இருக்கலாம், ஆர் இட் மேபி பிரான்ச்சாவும் இருக்கலாம். அந்த மாதிரி செயின் ஃபார்மேஷன்ஸ் நடக்கிறதா செயின் growth பாலிமரைசேஷன் சொல்லுவோம். கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொன்னா 2 மோனோமர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பாலிமர் கொடுக்கும்போது ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது. அதாவது வாட்டர் மாலிகுலோ ஹைட்ரோகுளோரைடோ எலிமினேட் ஆகுது. சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதை கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். இது 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, a polymer is a substance that is made up of very large molecules that are in turn made up of many repeating units called monomers. We already know நிறைய மோனோமர் ரிப்பீட் ஆகி உனக்கு கிடைக்கிறதா பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு பேரு தான் மேக்ரோ மாலிகுல் சொல்லுவோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டெரின் மாலிகுல்ல நம்பர் ஆஃப் ஸ்டெரின்ஸ் மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம். அந்த ஸ்டெரின் மாலிகுல்ஸை பாலிமரைசேஷன் பண்ணும்போது அதுல இருக்கிற டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகி உடைஞ்சி சிங்கிள் மாலிகுல்ஸ் தான் உனக்கு கன்வெர்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு சிக்ஸாக்கா போட்டோம்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் கண்டினியூட்டி ஆகும், இன்னும் பாலிமர் செயின் வந்து growth ஆகும். ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப எத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ணமோ அத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பாலிமர்ஸிங் வந்து ஆட் ஆயிட்டே போகும். அப்ப சிங்கிள் மோனோமர்ல இருந்து ஒரு பாலிமரா கன்வெர்ட் ஆகிறது தான் பேர் தான் பாலிமரைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சோ அது பேர் தான் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டெரின் டு பாலிஸ்டெரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? It should be noted that polymerization involving only one type of monomer are called photopolymerization. இதுல ஒரே ஒரு மோனோமர் எடுத்து பாலிமரைசேஷன் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேரு போட்டோபாலிமரைசேஷன். அப்படி இல்லாம மோர் தென் ஒன் டைப் ஆஃப் மோனோமர்ஸ் எடுத்துக்கிட்டோம், 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னை விட அதிகமான மோனோமரை எடுத்து பாலிமரைசேஷன் செஞ்சோம்னு சொன்னா அந்த மாதிரி கிடைக்கிற அந்த பாலிமர் ப்ராசஸ்க்கு பேரு பாத்தீங்கன்னா கோபாலிமரைசேஷன். கோன்னா கம்பைன்டு. கம்பைன்னா என்னது? ஒண்ணுக்கு மேல இருந்தாதான் நம்ம கம்பைன்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஒரே ஒரு மோனோமர் போட்டு பாலிமரைசேஷன் ப்ராசஸ் செஞ்சோம்னா அது பேரு போட்டோ பாலிமரைசேஷன்.
number of monomers போட்டு polymer process செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது பேரு copolymerization process. ஓகேவா? So in simple words, we can describe the polymerization as a chemical process that results in the formation of polymers or the process of creating polymers. ஒன்னு வந்து இது எப்படி சிம்பிளா சொல்லலாம், பாலிமரை உண்டாக்குறோம்னு சொல்லலாம், கிரியேட் பண்றோம், ஸ்டெரீன்ல இருந்து பாலிஸ்டெரீனா கொடுக்குறோம்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், ஃபார்ம் ஆகுது, பாலிமர்ஸ் வந்து மோனோமர்ல இருந்து பாலிமரா ஃபார்ம் ஆகுது, எத்திலீன் கேஸ்ல இருந்து பாலிஎத்திலீன் பாலிமரா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்டெரீன் எடுத்துக்கிட்டோம், எத்திலீன் எடுத்துக்கிட்டோம்னா எத்திலீன்றது ஒரு கேஸ், அந்த எத்திலீன்ல இருந்து பாலிஎத்திலீனா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னா பாலிஎத்திலீன்றது ஒரு பாலிமர் ப்ராடக்ட், பிளாஸ்டிக், அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இட் மே பி ஃபார்ம் ஆர் இட் மே பி கிரியேட்டிங். ஓகே. So when polymerization occurs, the smaller molecules which are known as monomer, சின்ன சின்ன molecules நம்ம என்ன சொல்லுவோம், மோனோமர்னு சொல்லுவோம். அதே chemical reactionல உண்டாகிறது it combine to form a larger molecule. அப்படி கிடைக்கிற molecules நம்ம என்ன சொல்லுவோம், bigger molecule அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த collection of these large molecules call it as a polymer. The small molecules எல்லாம் join பண்ணி பெருசா கிடைச்சாலும் சரி, இல்ல chemical reactionsல combined ஆகி large forms கிடைக்கிறது வந்து நம்ம polymers அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? The term polymer in general means larger molecules with heavier molecular mass. Large molecules சொல்லும்போது எவ்வளவு இருக்கும், number of monomers எல்லாம் ஜாயின் ஆயிட்டு ஒரு பெரிய செயின் கிடைச்சிருக்கு. அப்ப அதோடைய molecular mass எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். So அதை எப்படி நம்ம இன்னொன்னு சொல்லலாம், it also otherwise call it as macromolecules. They are also referred to as macromolecules. The interesting part is that our reactive molecules and are usually linked to each other by covalent bonds. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு molecule covalent bonds ஆல bond ஆயிருக்கும். ஓகேவா? These monomers add together to form a long chain to form a product with specific property. ஓகேவா? சோ இது ஒன்னோட சேர்ந்து ஒரு மோனோமர் சேர்ந்து ஒரு லாங் செயினை கொடுத்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அந்த பாலிமர்ஸ்க்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைலானுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் ஆர்டினரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு பிவிசி பைப்புக்கு ஒரு வேற டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாலிமர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஹோல் ப்ராசஸ் ஃபார்மேஷன் ஆஃப் பாலிமர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பாலிமரைசேஷன் சொல்லுவோம். இதுல ரெண்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலித்தீனும் அண்ட் நைலான் 6,6 ஆர் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ். ஓகேவா? சோ இதோடைய மெக்கானிசம்ஸ் பார்க்கலாம். இதுல நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. இதுல நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் growthம் செயின் growth பாலிமரைசேஷனும் தான். ஸ்டெப் growth-ஆ இருக்கட்டும், செயின் growth-ஆ இருக்கட்டும், மெயினா என்ன கனெக்ட் ஆகும், எத்தனை ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்டெப், propagation step, termination step. ஓகேவா? சோ இது மூணு தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு step growth polymerization. In step growth polymerization, the polymers are formed by the independent reaction between the functional groups of simple monomer units. எப்படி நடக்கும் சொல்றாங்க, இது எப்படி ஃபார்ம் ஆகுமா, இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன், தனிச்சையா நடக்கும். எதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு சிம்பிள் மோனோமர் சிம்பிளா இருக்கிற ஒரு சின்ன மோனோமர் யூனிட்ஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், அதுல தன்னிச்சையா நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. In step growth, each step may consist of a combination of two polymers having different or same length to form a longer length molecules. Okay, இந்த step growthல அடுக்கடுக்கா வந்து உருவாகிற பாலிமர் செயின்ல ஒன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெண்டு பாலிமர் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது சேம் லென்த்ல ஃபார்ம் ஆகலாம் மாலிகுல்ஸ், அந்த மாதிரியும் இருக்கலாம். The reaction is lengthy process. இந்த process வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சுன்னு சொன்னா அதோடைய molecular mass வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலா it should be increased at a very slow rate. அதோடைய molecular mass அதிகமாக அதோடைய ரேட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா குறைய ஆரம்பிக்கும். An example of step growth polymerization is a condensation polymerization. இந்த ஸ்டெப் growth வந்து எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்சேஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன் கண்டென்சேஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சின்ன மாலிகுல்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது, அதனால கண்டென்சேஷன் சொல்றோம். கண்டென்சேஷன்னா என்னது, loss of some small molecules as a byproducts to the reaction where the molecules are joined together. A and B என்ற ரெண்டு மோனோமரை ஜாயின் பண்ணி
சீன்ற ஒரு பாலிமரை கொடுக்க போகும்போது ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து எலிமினேட் ஆயிருக்கு. ஏவும் பியும் சேர்ந்து சியை கொடுக்கும்போது ஒரு பை ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. மேபி எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் H2O ஆர் HCl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாலிகுல் பை ப்ராடக்டா கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு பேரு தான் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். லாஸ்ட் வீடியோல அடிஷன் பாலிமரைசேஷன் பார்த்தோம். அந்த அடிஷன் பாலிமரைசேஷன்ல பாத்தீங்கன்னா A+B ரெண்டு மோனோமரை ஆட் பண்ணணும்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பாலிமர் வந்து கிடைக்கும். ஆனா எந்த எலிமினேஷன்ஸும் நமக்கு அங்க வந்து நடக்காது. ஒன்லி ஜாயினிங் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஆனா கண்டென்சேஷன்ல there is some eliminations அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பேர் தான் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இந்த கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி பாத்தீங்கன்னா polyamides, proteins are the some of the examples. Polyamides, proteins are the some of the examples of condensation polymers. Okay. So இந்த கண்டென்சேஷனுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு பாலிஅமைட்ஸ், இன்னொன்னு பாலிஎஸ்டர்ஸ், தேர்ட் ஒன் வந்து phenol formaldehyde polymer. ஓகேவா? இதுல வந்து பாலிஅமைட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் a synthetic fibers and are called nylons. இந்த பாலிஅமைட்ஸ் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்னொரு பேரு பாத்தீங்கன்னு சொன்னா நைலான்ஸ். ஓகே, இது எப்படி உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைட் லிங்கேஜ் இருக்கும். நடுவில் ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் அமைட் லிங்கேஜ் இருக்கும். Condensation polymerization of diamines with dicarboxylic acid and also of amino acids and the lactams will create a polyamide. இது லாஸ்ட் வீடியோல இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் நம்ம போட்டிருப்போம். நைலான் 6 எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், நைலான் 6 எப்படி ப்ரிப்பேர் பண்ற ரெண்டு ரியாக்ஷன்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னா அதுல ஆட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ எப்படி நைலான் 6 கிடைக்கும்? This polymer is prepared under the condensation of high pressure and temperature by the condensation polymerization of hexamethylene diamine with adipic acid. So நம்ம ரெண்டு என்ன ஆட் பண்ணுவோம்? hexamethylene diamine adipic acid போட்டு condensation reactionல ஃபார்ம் ஆகும். அப்போ ஸ்மால் மாலிகுல் எலிமினேட் ஆயிட்டு ஹை மாலிகுலர் பிரஷர் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது நமக்கு நைலான் 6 அப்படின்ற ஒரு பாலிமர் ப்ரொடியூஸ் ஆகும். இதோடைய ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன் லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டிருக்கோம். அதே போல நைலான் 6 எப்படி ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா caprolactam with water, okay, under high temperaturesல பண்ணும்போது it produce the nylon 6. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் பாலிமர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டயர் கார்ட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் அண்ட் ரோப்ஸ்ல எல்லாமே நைலான் 6 கிடைக்கும். So this is one best example of the polymers. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பாலிஎஸ்டர்ஸ். பாலிஎஸ்டர்ஸ் எப்படி கிடைக்கும்? ரெண்டு டைகார்பாக்சிலிக் ஆசிட், ரெண்டு ஆல்கஹால் டயோல்ஸ் அண்டர்கோஸ் பாலிகண்டென்சேஷன் அண்ட் பாலிஎஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸும் டயோல்ஸையும் நம்ம பாலிகண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்தும் போது பாலிஎஸ்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். It is prepared by the mixture of terphthalic acid and ethylene glycol at 460 Kelvin by using zinc acetate antimony trioxide as a catalyst. Antimony trioxide catalyst. These reactions also we are uploaded in the previous video. Okay, that's why I given. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், இங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வந்து ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்ன்றதை மட்டும் கொடுத்துட்டா அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன்ஸ் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். So டெக்ரானும் டெர்லினும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி பாலிஎஸ்டர்ஸ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ தே ஆர் யூஸ்டு ஃபார் கிளாஸ் ரீஇன்ஃபோர்சிங் மெட்டீரியல்ஸ் இன் சேஃப்டி ஹெல்மெட்ஸ். ஹெல்மெட்ஸ்ல யூஸ் பண்ற அந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா இது ரீஇன்ஃபோர்ஸ்டு மெட்டீரியல்ஸ். அது எல்லாமே இந்த பாலிஎஸ்டர்ஸால ஆனது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா phenol formaldehyde polymers. இது எப்படி? இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்ட் அண்ட் பெஸ்ட் சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மெத்தட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பை கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ்ல தான் நமக்கு நடக்கும். எப்படி கிடைக்கும்? phenol மாலிகுலும் ஃபார்மால்டிஹைட் மாலிகுலும் ரியாக்ட் பண்ணும்போது எய்தர் இன் ஆசிட் கண்டிஷன்ல ஆர் எல்ஸ் இந்த பேஸ் கண்டிஷன்ல, ரெண்டு கண்டிஷன்லயும் ரியாக்ட் பண்ணும். phenolம் ஃபார்மால்டிஹைடும் ரியாக்ட் பண்ணி நோப்லாக்கும் ரெசோலும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுல ஆசிட் கண்டிஷன்ஸ்ல நடந்துச்சுன்னு சொன்னா நோப்லாக்ன்ற ஒரு பாலிமரை ப்ரொடியூஸ் பண்ணும். phenolம் ஃபார்மால்டிஹைடும் பேஸ் கண்டிஷன்ஸ்ல ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா ரெசோல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல மாலிகுல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்டெப் குரோத்ல இருக்கும். பாருங்களேன், மாலிகுல் வந்து பாண்ட் ஆயிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ல உனக்கு மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? These are the step growth polymerizations. அததான் இங்க கொடுத்திருப்பாங்க. It's also undergoes the cross link as well as the infusible solid mass named as a backlight. Okay, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா backlight அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. They are used for the combs, electric switches and phonograph records. இந்த Novlac results, that is phenol formaldehyde வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா phonograph recordsல யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா step growth polymerization.
The next பாத்தீங்கன்னா chain growth polymerization. Chain growth அப்படின்னு சொன்னா it is multiple of chain formல எப்படி லைனா போகுமோ அந்த மாதிரி இருக்கிறதா chain growth அப்படின்னு சொல்லுவோம். The molecules of monomers are added together to form a large chain. சின்ன சின்ன monomers எடுத்து ஒரு large chain produce பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா chain growth polymerization. The monomers added may be the same type or different type. ஒரே type of monomers எடுத்து நம்ம ஒரு பாலிமரை உண்டாக்கலாம், இல்லைன்னா different monomers எடுத்து ஒரு பாலிமரை உண்டாக்கலாம். May be same or different. ஜென்ரலா பாத்தீங்கன்னா alkenes, alkyl dienes and other derivatives are used to prepare the chain growth polymerization. In this mode, in the method, the lengthening of chains occurs as a result of the formation of either free radicals or ionic species. In the method, நாம form பண்ண போறது free radical ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் பாலிமரை, ஆர் எல்ஸ் அயானிக் ஸ்பீஷியஸாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கீன்ஸ் இல்ல டைன்ஸ் இல்ல அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் எடுத்து நம்ம ஃப்ரீ ரேடிக்கலா கன்வெர்ட் பண்றது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா the polymerization of ethene to polyethylene is by heating or exposing it to light by using a small amount of benzyl peroxide as a initiator. நம்ம ரேடிக்கலா கன்வெர்ட் பண்ணிட்ட அப்புறம் பென்சைல் பெராக்சைடா நம்ம வந்து ஒரு கேட்டலைஸ்டா இனிஷியேட்டரா நாட் கேட்டலைஸ் இனிஷியேட்டரா துரிதப்படுத்துறதுக்கு கொடுத்து we have to enhance the polymer reaction. துரிதப்படுத்துறோம் reactions polymers convert பண்ண. The phenyl free radical formed by the peroxide is added to the ethene double bond and hence forms a new larger free radical. So add பண்ணும்போது ethene molecule திரும்ப ரெண்டு ஸ்டெப்ல ஆட் பண்ணிட்டு வந்துட்டு ஃபைனலா நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த செயின் growth polymerization பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ்ல நடக்கும். ஒன்னு வந்து இனிஷியேஷன் ஸ்டெப், ப்ரொபகேஷன் ஸ்டெப், டெர்மினேஷன் ஸ்டெப். இனிஷியேட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இனிஷியேட்டர் போட்டு கொடுக்கறதா இனிஷியேஷன். This newly formed radical will react with another molecule of ethene to form another new free radical. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ரேடிக்கல் கிடைச்சிருக்கும்ல, ஒரு டாட் வச்சு செஞ்சு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அந்த ப்ராடக்டோட அகைன் we have to add another molecule, இன்னொரு molecule of ethene ஆட் பண்ணி இன்னொரு நியூ ரேடிக்கலை உண்டாக்கணும். அந்த மாதிரி போகிட்டே இருக்கும். அந்த மாதிரி போற ரிப்பீட்டட் நியூ ரேடிக்கல் செயினை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொபகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபைனலா ஒரு 2-3 ப்ரொபகேஷன் ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ண அப்புறம் அப்ப 3 ஸ்டெப்லயும் ஒரு ரேடிக்கல் இருக்கிற 3 மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா, ரேடிக்கல் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு அந்த ரேடிக்கலா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணும், எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். பாண்ட் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பாலிமர். அதுக்கு பேர் தான் செயின் டெர்மினேஷன் ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ கீழே பாத்தீங்கன்னா அந்த நம்ம பார்த்த அந்த இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன்ஸ்க்கு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், பென்சாயில் பெராக்சைடு எடுத்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கலோட அகைன் ஒரு ஈத்தீன் மாலிகுல் போட்டிருப்போம். அப்ப இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க கார்பனுக்கு போச்சுன்னா அப்ப இந்த கார்பன் கேட்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும், எலக்ட்ரானை இங்க டொனேட் பண்ணி இங்க பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடந்துடும். அப்ப ஆர்ஓக்கும் சிக்கும் கார்பனுக்கும் நடுவுல பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். அப்ப இது இங்க போகும்போது இந்த கார்பன் என்ன ஆக ஆரம்பிக்கும், ரேடிக்கல் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இப்ப கிடைச்ச இந்த ரேடிக்கல் ஸ்டெப்போட இது இனிஷியேஷன் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன, ப்ரொபகேட்டிங் ஸ்டெப். இந்த இனிஷியேஷன்ல கிடைச்ச ஸ்டெப்போட அகைன் ஒன் மோனோமர் ஆட் பண்றோம், ஒரு ஈத்தீன் மோனோமர் ஆட் பண்ணும்போது அதே போல இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். இங்க இருக்கிற பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த ரேடிக்கல் எலக்ட்ரானை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப இங்க பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். இந்த கார்பன் ரேடிக்கலா கன்வெர்ட் ஆகும். அப்ப இங்க கிடைச்ச இந்த ரேடிக்கலை கொண்டு போட்டு அகைன் யூ ஹேவ் டு ஆட் ஒன் மோர் மாலிகுல் ஆஃப் ஈத்தீன் மாலிகுல். சேம் ரியாக்ஷன் வில் பி கேரிட். திஸ் வில் பி கிவன் எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்து இங்க பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் கொடுக்கும். இங்க இருக்கிற பாண்ட் வந்து உனக்கு இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பன் ரேடிக்கலா கன்வெர்ட் ஆகும். அப்ப இட்ஸ் கோஸ் ஆன். இந்த மாதிரி மல்டிபிளா போயிட்டே இருந்துச்சுன்னா அது ப்ரொபகேட்டிங் ஸ்டெப். இப்ப இங்க ப்ரொபகேட்டிங்ல செகண்ட் ஸ்டெப்ல கிடைச்சது இல்லையா, ஒரு 4-5 மாலிகுல் சேர்ந்து ஒரு ரேடிக்கலை உண்டாக்கி இருக்கு இல்லையா, இத மாதிரி இந்த 2 மாலிகுல்ஸா நம்ம எடுத்து ஆட் பண்ணி ரியாக்ட் பண்ணும்போது பாலிமரைசேஷன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஒரு ஸ்பீஷியஸ்ல இருக்கிற ரேடிக்கல் அனதர் ஸ்பீஷியஸ்ல இருக்கிற 2 ரேடிக்கல், இங்க இருக்க ரேடிக்கல், இது ரெண்டும் சேர்ந்து எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் தி பாண்ட் ஃபார்மேஷன்ஸ். அப்போ உனக்கு இங்க ஒரு லாங் செயின், ஹெல்தி லென்தி செயின் ஆஃப் பாலிமர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் 3 ஸ்டெப்ஸ்ல எப்படி பாலிமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றது இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது பாலிமரைசேஷன் மெத்தட், ஸ்டெப் growth polymerization, chain growth polymerization, condensation. ஓகேவா?
So thank you all. We'll meet in the next video.